கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய பெரிய கிருபையாக நம்மை கூட்டி சேர்த்தாரே, அதை நினைத்து அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலும் உபவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களை கட்டளையிட்டீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், அற்புதரே உம்மை துதிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொன்னவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தூயாதி தூயவரே துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறவரே துதிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் கர்த்தாவே. இந்த ஜெப கூடுகை ஆசீர்வதியும், வந்திருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தும், வருகிற பிள்ளைகளை கொண்டு வாரும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். எல்லாருக்குள் உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெப ஆவியினால் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் உட்காரும், ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 492வது பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாம் கர்த்தரை நோக்கி கதறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமை நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவன்
தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றே. சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றே. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ, நீரும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். ராவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. ராவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும்
ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. அல்லேலூயா. ஒரு மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் அவரை நோக்கி வாஞ்சித்து என்ன செய்யணுமா? கதறணும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசித்தோன்னே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? கூப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட 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 கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாராம்? வாசிங்க தொடர்ந்து. அதனால் துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு கர்த்தர் நீங்களாக்கி நம்ம என்ன செய்கிற தேவன்? ரட்சிக்கிற தேவன். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம்? மனிதர்களை பார்த்து கூப்பிடுறோம், மனிதர்களை நோக்கி கூப்பிடுறோம். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிட சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதில்ல, ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களை நோக்கி என்ன செய்கிறோம்? கூப்பிடுறோம். அதனால் சத்துருவின் கிரியைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட வேண்டிய நாம் சத்துருவின் சூழ்ச்சிகளில், சத்துருவின் கிரியைகளில், சத்துருவின் காரியங்களில், சத்துருவனுடைய கண்ணிகளில் சிக்குண்டு சின்ன பின்னமாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். பல விதங்களில் அவைகள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல விதங்கள் அது நம்மை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. பல விதங்கள் அது நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்றார். சங்கீதம் 50:15 நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க இந்த வசனத்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா? கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிடணும்.
இதை தாவீது அறிந்திருந்தபடியினால் சங்கீதம் 18 சொல்றாரு, என்ன சொல்றாரு? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுமோ கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு, சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு, சத்துருவினால் வருகிற பிரச்சனைகளுக்கு, மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளுக்கு, எல்லா விதமான போராட்டங்களுக்கு, பலவீனங்களுக்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்கிற தேவன்? ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன அனுபவம் வேணும்? துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். இரவும் பகலும் அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். நம்முடைய சிந்தை அவரை நோக்கி கூப்பிடணும், நம்முடைய இருதயம் அவரை நோக்கி கூப்பிடணும், நம்முடைய வாய் அவரை நோக்கி கூப்பிடணும். இல்லையிலோயா. நேற்று ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். நல்லா தான் போனோம். போயிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் வண்டி என்ன செய்ய மாட்டேன்து? ஸ்டார்ட் ஆக மாட்டேன். நல்லா தான் போனோம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இல்லையிலோயா. அப்போ என்ன பண்ணுறோம்? என் இருதயம் என்ன பண்ணுது? கர்த்தரை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. ஆண்டவரே என்ன பண்ணுறது? நீர் தான் எனக்கு என்ன செய்யணும்? இறங்கணும். இல்லையிலோயா. கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து திரும்ப கத்திருக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகிட்டேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்திட்டாரு, எங்கேயும் நிறுத்தாத, நேராக கொண்டு போய் எங்கே நிறுத்திடு? உங்கள் வீட்டில் நிறுத்திடு. எங்கேயும் வண்டியை ஸ்டாப் பண்ணல, நேராக கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டோம். வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒரு 9-9:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 10 மணிக்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. திரும்ப வந்து நிறுத்தின பிறகு திரும்ப என்ன செய்ய மாட்டேங்குது? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரை நினைஞ்சிருக்கிறாரு, நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், அவரை நோக்கி கூப்பிடுமோ அவர் ஒரு விஷயம் நமக்கு இறங்கி இரக்கம் பாராட்டி வண்டி அழகாக ஸ்டார்ட் பண்ணி வீடு வரைக்கும் சுகபத்திரமாக நினைச்சிட்டாரு, கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. திரும்ப போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டா, அதே மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணோன்னாலும் என்ன செய்யலை? ஸ்டார்ட் ஆகலை. அல்லேலூயா. இப்போ அதை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். நியாயமாக என்ன அதுக்கு பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படி நமக்கு ஆபத்து காலம், பிரச்சனை நேரம், போராட்டத்தின் நேரம், உபத்திரவத்தின் நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுமோ கர்த்தர் உடனே நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. சத்துருனால் வர்ற பிரச்சனைகள், சத்துருனால் வர்ற போராட்டம். இப்போ ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுறோன்னா அதுக்கு எதிராக செயல்படுறதுல நம்மக்கிட்டே வந்து மோதும். அப்போ ஆண்டவர் சில நேரம் என்னத்தை அனுமதிப்பார்? சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். அனுமதிக்குமோ ஸ்தோத்திரம் போட்டு என்ன செஞ்சிடணும்? அனுபவிச்சுக்கணும். முறுமுறுத்துக்கிட்டு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பத்துக்காக, துயரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்ன வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். யோபு அப்படி தான் ஸ்தோத்திரிச்சார். கர்த்தர் அவருக்கு இருந்த எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டாரு. எல்லா பிள்ளை, ஒரு பிள்ளை கூட விடலை. யோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? என்னங்க நீங்களாம் பைபிள் நிறைய படிக்கிறீங்க. யோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? எடுங்க பார்ப்போம் யோபுவின் புஸ்தகம். இப்படி பைபிள் படிச்சிருந்தா எப்படி நாமெல்லாம் ஜெப வீரர்களாக மாறுறது? வாசிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே இருக்கும், 1வது வசனத்திலே கூட இருக்கு. வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தைகளும் பிறந்தார்கள். அப்போ எத்தனை பேர் இருந்திருக்காங்க யோபுக்கு? 10 பிள்ளைகள். மொத்தம் 10 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. ஆனால் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? யோபு என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னார். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் ஸ்தோத்திரம் வருமா? வரணும். அதான் கர்த்தருடைய பிள்ளை. அதனால தான் யோபு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யோபு யாருன்னு அட்ரஸ் பண்ணுறாரு, ஆண்டவரே அட்ரஸ் பண்ணுறாரு அவனை. யோபு யாராம்? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். இப்படி நாம் இருந்தோம்னா என்ன நடந்தாலும் கர்த்தர் என்ன செய்வோம்? துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம வாயில் எப்பவும் என்ன இருக்குது? அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, ஒரே பிரச்சனைகளை பற்றி பேசுறது, போராட்டத்தை பற்றி பேசுறது, சாசை குறித்து பேசுறது, குறைகளை குறித்து பேசுறது. இல்லையிலோயா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எப்பவும் உன் வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். இல்லையிலோயா? கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை உயர்த்தி துதிக்கணும். கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்னு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், நல்ல கர்த்தரை துதிக்கணும். அப்படி துதிக்க 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 கர்த்தர் நம்முடைய வாயில் துதியின் ஆவியினால் நம்மை நிரப்பி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு நம்ம உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீதம் 34:1 சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், என்ன போனாலும், என்ன இருந்தாலும், அல்லேலூயா, கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் வாழ்க்கையிலலாம் எத்தனையோ மக்கள் உயிருக்குயிரை எங்கூட பழகினவங்க, எங்கூட இருந்தவங்க, எனக்கு உதவி செய்தவங்கெல்லாம் காரணம் இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருக்கிறேன், அவங்க போனதுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் என்னுடைய ஓன் பிரதர் மாதிரி ஆகி போயும்பாங்க. அப்புறம் அவங்க தான் நமக்கு பெரிய ஆப்பாஸ் வருவாங்க, பெரிய பிரச்சனைகள் கொண்டு வருவாங்க, பெரிய பிரச்சனையில் நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா. என்னென்னலாமோ பண்ணி பார்ப்பாங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்து என்ன செய்கிறதில்ல? சோர்ந்து போகிறது இல்லை. வந்தாலும் ஸ்தோத்திரம், போனாலும் ஸ்தோத்திரம். யோபு குழந்தை பெற்றெடுக்குமும் கர்த்தரை நினைஞ்சிருப்பார், ஸ்தோத்தரிச்சிருப்பார். இப்போ 10 பிள்ளைகளும் 10 நாளில் சாகலை. எத்தனை நாளில் இறந்துட்டாங்க? ஒரே நாளில். அல்லேலூயா. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் போனாங்க, சொத்து சுகம் எல்லாமே போச்சு. ஆனால் யோபு தன்னுடைய உதடுகளினால் என்ன செய்யலையாம்? என்ன செய்யலை? பாவம் செய்யலை. என்ன பண்ணார்? கர்த்தரை துதித்தார். அல்லேலூயா. கர்த்தரை நெஞ்சார், துதித்தார், ஸ்தோத்தரித்தார். யோபு சொல்கிறாரு, யோபு 2:10, யோபு 2:9 அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, வாசிங்க. யோபு 2:9. நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நல்ல ஆலோசனையாக கொடுக்குறாங்க, தவறான ஆலோசனை. அதாவது ஆண்டவருக்கு அது எதிரான ஆலோசனை. யோபுக்கு அவங்க சரியான ஆலோசனை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனிதன். அவன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறவன். அவன் உடம்புல எதுவும் சுகமே இல்லை. 10 பிள்ளைகள் போனாங்க, சொத்து சுகம் போச்சு, சரீரத்துலேயும் உள்ள பலன் எல்லாம் நினைச்சிட்டு போயிட்டு சுகவீனப்பட்டு போனான். ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறானோ. என்னத்தை எடுத்து? ஓடு, மண் ஓடு எடுத்து. சில நேரம் நமக்கெல்லாம் புண்ணு வந்துச்சு, இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா சொரிஞ்சா என்னவாக இருக்கும்? சொரிய சொரிய சுகமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சொரிஞ்ச இடம் பூரா என்ன ஆயிரும்? புண்ணாயிரும். அல்லேலூயா.
நிறைய பேர் பாருங்கள் உடம்புல பூரா அங்கங்கே சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க, சொரிஞ்சாதாங்க நல்லா இருக்குது. அப்புறம் அங்கே புண்ணு வந்து என்ன வந்துடும், காய வந்துடும். கையை வச்சு சொரிஞ்சாலே இவன் என்னத்தை எடுத்து சொறிகிறானோ, ஓட்டை எடுத்து சொறிகிறானோ. இல்லையா, நான்லாம் 8ஆம் கிளாஸாக என்னமோ படிக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பு முழுதும் சிரங்குன்னு ஒன்று வந்துட்டு. சிரங்கு பார்த்துருக்குறீங்களா? உடம்பு முழுவதும் என்ன வந்துட்டு, சிரங்கு, புண்ணு, சலம், நாரும் உடம்பெல்லாம். ட்ரெஸ்ஸு போட முடியாது. எனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்க தெரியுமா? சொந்தக்காரங்கெல்லாம் கடலுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த புண்ணெல்லாம் உரிச்சிட்டு முக்குனா என்ன ஆயிரும், சரியா எப்படி இருக்கும், அது செஞ்சாங்க எனக்கு. இனி கடற்கரைக்கு கூப்பிட்டு போய், கடலுக்கு கூப்பிட்டு போய், இனி அதில் முக்கிய எடுத்த பிறகு தான் சரியாச்சு. அதுக்கு பிறகு அது காஞ்சிச்சு, சரியாச்சு. ஆனால் வேதனை என்ன செய்ய முடியல. சின்ன வயசுலேயே கர்த்தர் நம்மளை நல்லா புடமிட்டுருக்கார். எல்லா வியாதி, எல்லா வேதனையும் கொடுத்து, அப்புறம் அதில் இருந்தெல்லாம் அவரே அதையும் கொடுத்து, அவரே தான் அதிலேருந்து விடுதலையும் கொடுத்து, அவரே தான் அதிலேருந்து சுகமும் கொடுத்தாரு. உடம்புல எங்கேயோ தெரியுதா எனக்கு சிரங்கு இருக்கிற காயங்கள் ஏதாவது இருக்கா, தழும்பு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆச்சரியமாக கர்த்தர் என்னாக்குனார், சுகமாக்குனார். எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பலவீனத்தில் நாம் உத்தமமாக இருக்கிறோமான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். என்னவா இருக்கணும், அதில் உடனே முறுமுறுத்துடக்கூடாது. உடனே சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். யோபுடைய மனைவியே சொல்கிறாங்க, நீ தேவனை தூஷித்து என்ன பண்ணிடு, ஜீவனை விட்டுரும். இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அதற்கு யோபு சொல்கிறார் பாருங்க, அவன் நீ பைத்தியக்காரி பேசுறது போல. 10வது வசனம், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அங்கே நல்லா அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்க, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் எதனால பாவம் செஞ்சிடறாங்க, உதடுகளினால். கோபம் வந்த உடனே, டென்ஷன் ஆன உடனே, ஒரு பாதிப்பு வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவையில்லாத நம்ம பேசிடுறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகளே நமக்கு என்னவாயிருது, பாவமாயிருது, பாவமாயிருது. அல்லேலூயா. ஒரு நபர்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இங்கே வந்து நல்ல நன்மை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்புறம் கொஞ்சம் பணம் காசுலாம் வந்தோடனே கர்த்தருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆராதனைக்கு மட்டும் வருவார், மனம் போல் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கர்த்தர் அவருக்கு சில பிரச்சனைகள் அனுமதித்த உடனே இதே இடத்துல வந்து முன்னாடி நின்று, நான் சோத்துக்கு கூட என்ன இல்லாமல் இருக்கிறேன், வழி இல்லாமல் இருக்கிறேன், போயின்னு கத்துறாரு. நல்லா சாப்பிட்டுவிட்டு வந்து, நல்லா அன்னைக்கு பிரியாணியை நம்ம சாப்பிட்டுவிட்டு வந்து என்ன எப்படி கத்துறாரு, சோத்துக்கு கூட என்ன இல்லாமல் இருக்கிறேன், வழி இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எந்த பதிலுமே சொல்லலை. ஆண்டவர் எனக்கு சொல்கிறான், அவன் எவ்வளோ பெரிய துரோகமான வார்த்தைகளை பேசுகிறான். அவன் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இப்படி கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆள் எடறி போனார். எதை விட்டு போயிட்டார், விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, இயேசுவை விட்டு. அல்லேலூயா. என்ன பண்ணுறாரு, வெளியே போய் நல்ல பாவத்தையும் அக்கிரமத்தையும் துணிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. துணிகரமாக எந்தெந்த பாவம்லாம் வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதோ, எந்தெந்த பாவம்லாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு கர்த்தரால், சபையால், ஊழியக்காரரால் சொல்லப்பட்டதோ எல்லா பாவத்தையும் துணிகரமாக பண்ணுறாரு. அல்லேலூயா. என்னைய பார்த்தாரு ரோட்டில் எங்கேயாவதுன்னா வேணும்னே சிகரெட் அடித்து பற்ற வச்சுட்டு ஊதிக்கிட்டே இருப்பார் துணிகரமாக. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது. முன்னாடி குடிச்சிட்டு இருந்தார், குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் துணிகரமாக, நான் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே மகள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க 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 கர்த்தர் காலாகாலத்தில் மறுபடியும் ரட்சித்து என்ன செய்வார், கொண்டு வருவார். ஒருவரும் கெட்டு போகிற தேவனுடைய விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆனால் இங்கே யோபு சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ. அல்லேலூயா. அப்போ நன்மை வந்தாலும் நம்ம கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும்.
தீமை வந்தாலும் நம்ம கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணுமே தவிர நாம் வாயை திறந்து நம்முடைய உதடுகளினால் என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும், அல்லேலூயா, என்ன வந்தாலும் கர்த்தரை என்ன செய்யணும், துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்கு தான் கர்த்தர் நம்ம நினைஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் யோபு போல நாம் என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை துதித்து உத்தமமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும், அல்லேலூயா, என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் கர்த்தரையே நாம் நம்பி கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு பிரியமா வாழணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வெற்றியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும், நம்பியே வாழணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்புமோ கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்ம என்ன செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்பி வாழ நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எல்லா காரியத்திலும் கர்த்தரை என்ன செய்யணும், நம்பி வாழ நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வானோ, செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வான். நீங்கள் சங்கீதம் 34 சங்கீதம் 34 19வது வசனம் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நமக்கு வர்ற துன்பம் கொஞ்சம் கிடையாது. நம்மளாம் நீதிமான்களை வாழ ஒப்பு கொடுத்துருக்குறோம். நமக்கு வர்ற துன்பங்கள் எப்படி இருக்கணுமா, அநேகமாக இருக்குமா. அல்லேலூயா. உலகத்தானுக்கு வர்றதை விட நமக்கு துன்பம் என்னவாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். வேதமே அப்படி தான் சொல்லுது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்வார், விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறாரா. எலும்புகள் எல்லாம் என்ன செய்கிறாராம், காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்களாம். நீதிமானை பகைக்கிறவர்கள் என்ன ஆவார்களாம், குற்றவாளிகள் ஆவார்கள். அதனால் நாம் யாரையும் நினைச்சக்கூடாது, பகைக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம மற்றவங்களை பகைச்சோன்னா ஆண்டுடைய பார்வையில் நாம் என்னவாயிருவோம், குற்றவாளி ஆயிடுவோம். அதனால் நம்ம யாரையும் நினைச்சக்கூடாது, பகைக்க கூடாது. அல்லேலூயா. 17வது வசனம் வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. நீதிமான்கள் கூப்பிடுமோ கர்த்தர் கேட்காமலாம் இருக்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்றாரு, கேட்கிறார். கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு, நீங்களாக்கி விடுகிறார். எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரவங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும், எல்லா உபத்திரவங்களிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி என்ன செய்கிறார், விடுதலை செய்கிற தெய்வனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா, நீங்கள் 15வது வசனம் வாசிங்க. அவருடைய கண்கள்
நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் எப்பவும் நம்மளை நோக்கியே பார்த்துட்டு இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவருடைய கண்ணுக்கு மறைவாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் என்ன செய்தான் நோக்கி இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்ன செய்து திறந்திருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன வந்தாலும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அல்லேலூயா. மழை மழை ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. என்ன மழை? ஆசீர்வாதமான மழை. நம்ம ஆட்களுக்கு வெயில் வந்தால் துணியை காயப்பட வேண்டியது, மழை வந்தால் எடுக்க வேண்டியது. சரி, என்ன நடந்தாலும் நாம் கர்த்தர் மேலே என்னவாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். மழை பெய்யுது, இந்த மழை நமக்கு ஐயோ ப்ரேயர் நேரம் மழை பெய்யுத சத்தம் கேட்குத அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அது நமக்கு என்ன மழை தான், ஆசீர்வாதமான மழை. நம்ம ஆசீர்வாதமான மழைன்னு அதை நினச்சோன்னா நிச்சயம் அதுக்கு நமக்கு என்ன மழையாக தான் இருக்கும், ஆசீர்வாதமான மழையாக தான் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது மழையும் குளங்களை நிரப்பும். எத்தனையோ பேர் விவசாயத்தில் மழை இல்லையே தண்ணி இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு, நாங்களே ஒரு காலத்தில் நம்ம சபையிலே தண்ணி கிடையாது, நம்ம 2000 ரூபா கொடுத்து வாரத்துக்கு ஒரு லோடு தண்ணி வாங்குவோம். 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 8000 ரூபா மாதம். 8000 ரூபா தண்ணிக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருந்தோம். அல்லேலூயா. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு நாள் கூட நான் தண்ணி வாங்கினதில்லை. கர்த்தர் நல்ல மழையை என்ன செஞ்சார், கட்லைட்டாக நம்ம போர் 2 போர்லேயுமே நல்ல தண்ணி. அல்லேலூயா. மோட்ரு போட்டால் 10 நிமிஷத்தில் டேங்க் நிரம்பிடுது, 1000 லிட்டர் டேங்க். அப்போ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுத்தார். நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணி வாங்கி இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் வேறு இடத்த மாற்றிட வேண்டியதானே, வேறு இடத்துக்கு போயிடலாமே, இந்த இடத்த விற்றுட்டு கூட போயிடலாமே, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருந்தோம், விசுவாசத்தோடு நடந்தோம். கர்த்தர் வறட்சியை வனாந்தரத்தை இழந்தார், மாற்றி விட்டார். ஆமென். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றின தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், மாற்றுவார். ஆனால் நாம் என்ன பண்ணணுமான, அதில் 14வது வசனத்தை வாசிங்க. தீமையை விட்டு விலகிரு. என்னத்தை விட்டு விலகிரு? தீமையை விட்டு நாம் என்ன செஞ்சிடணும், விலகி என்ன பண்ணணுமா, நன்மை செய்யணுமா. தீமையை நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் நாம் தீமையை விட்டு என்ன செஞ்சிடணும், விலகிடணும். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நாம் என்னத்தை தேடணுமா, சமாதானத்தை தேடணும். ஆமென். என்ன தேடணுமா, நாம சமாதானத்தை. அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் நம்மகிட்ட என்ன தேடுவாங்க, சண்டையை தேடுறாங்க, பிரச்சனைகளை தேடுறாங்க, நெருக்கத்தை தேடுறாங்க, உபத்திரவத்தை தேடுறாங்க. நாம் என்ன தேடணும், சமாதானத்தை தேடணுமா. நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணுமா, சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணுமா, தொடர்ந்து கொள்ளணும். அப்போதான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்ன செய்யப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கும். அல்லேலூயா. நீங்கள் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நம்முடைய நாவையும் நாம் காத்துக்கொள்ளணுமா. எதுக்கெல்லாம் காத்துக்கொள்ளணுமா, பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும். அல்லேலூயா. நம்முடைய நாவை நாம் பொல்லாப்புக்கும் காத்துக்கொள்ளணுமா, கபட்டு வசனிப்புக்கு என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ளணுமா. ஆமென். அல்லேலூயா. நாம் அதில் ரொம்ப என்னவா இருக்கணும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய உதடுகளினால் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது. நம்முடைய நாவுனால நாம் பாவம் செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா.
யோபு குறித்து சொல்லுமா தானே சொல்லியிருக்கான், அவன் உதடுகளினால் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. அல்லேலூயா. அவன் தன்னுடைய உதடுகளினால் அவன் என்ன செய்யலை, பாவம் செய்யவே இல்லை. அவன் உதடுகளினால் கர்த்தரை துதித்தான். அவன் உதடுகளினால் என்ன பண்ணலை, பாவம் பண்ணலை. அதனால் நாம் ரொம்ப என்னவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். நம்முடைய உதடுகள் பொல்லாப்புக்கு உட்பற்றக்கூடாது. நம்முடைய உதடுகள் கபட்டு வசனிப்புக்கு உட்பற்றக்கூடாது. அவைகளுக்கெல்லாம் நம்ம விலைக்கு என்ன செய்யணுமா, காத்து கொள்ளணுமா. அல்லேலூயா. எவைகளுக்கெல்லாம் விலைக்கு காத்து கொள்ளணுமா, பொல்லாப்புக்கு. எதுக்கு, பொல்லாப்புக்கு. அல்லேலூயா. பொல்லாப்புக்கு நம்முடைய உதடுகள் விலைக்கு என்ன செய்யப்படணும், காக்கப்படணும். அப்படி பொல்லாப்புக்கு நம்முடைய உதடுகள் விலக்கி காக்கப்படும்னா கர்த்தரால் நாம் பாதுகாக்கப்படுவோம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி என்ன செய்யும், திறந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ 22வது வசனம் வாசிங்க. மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேல் என்ன செய்யாது, குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேல் என்ன செய்யாதான், குற்றம் சுமரவே சுமராது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேல் என்ன செய்யாது, குற்றம் சுமராது. நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். அப்போ நம்முடைய ஆத்துமாவை மீட்டு காத்து கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேல் என்ன செய்யாது, குற்றம் சுமராது. சங்கீதம் 33:22 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறபடியே கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே வைத்து நம்ம என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:8 வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பார்க்க முடியாது. என்னதான் செய்யணும், ருசித்து தான் பார்க்கணும். நாம் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்யணும், அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம். நாம் நம்ம லைஃப்பில் அதை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அங்கே பரிசுத்தவான்களை பயப்பட சொல்கிறாரு, பாவிகளை சொல்லலை. என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருக்கு பயந்துருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறையில்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு என்ன இல்லை, குறைவில்லை. குறைவில்லாத நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பரிசுத்தமாகவும் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ என்ன இறங்குறாரு, பாளையம் இறங்குகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கியவர்கள் என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார். அல்லேலூயா. நல்லா இப்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், காரில் போயிட்டுருக்குமோ அதை ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நான் அனுபவித்தேன். கர்த்தர், நாங்கள் வாகனத்தில் ஃபேமிலியாக வந்துகிட்ருக்குறோம் காரில். அப்போ ஒரு பக்கம் லாரி போகுது, அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி ஒரு கார்காரன் வந்துட்டான். எங்களுக்கு வலது பக்கம் லாரி, இடது பக்கம் திண்டுலாம் கட்டி விட்டுருக்குறாங்க, விளக்குறதுக்கு இடம் இல்லை. நானே நினச்சேன், கிட்டத்தட்ட நான் 96வது வருஷத்துலேருந்து நான் கார் ஓட்டிகிட்ருக்குறேன். இப்போ எத்தனை வருஷம், 2025, கிட்டத்தட்ட 29-30 வருஷம். எனக்கே இன்றைக்கி நம்ம சோழி முடிஞ்சோங்கிற எண்ணம் வந்துட்டு, ஏன்னா அவன் வந்தால் நேரம் நம்ம காரில் தான் விடுவான்ட்டு.
அவ்வளோதான், வேற இடம் கிடையாது. அவனுக்கும் அந்த பக்கம் போக இடம் கிடையாது, இந்த பக்கம் போகிறதுக்கும் இடம் கிடையாது. நமக்கும் அங்கேயும் போக இடம் கிடையாது. 2 லாரி போகுது. அதனால் கேப்பில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோலி முடிஞ்சுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த நேரம் நாங்கள் கர்த்தரை தான் நோக்கி கூப்பிட்டோம். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கர்த்தர் நம்ம காரில் ஒரு சின்ன கீறல் கூட, ஒரு உரச கூட செய்யலை. அந்த கார் விலகி போயிட்டு. ஆனால் அந்த கார் பள்ளத்தில் போய் விழுந்துட்டு. அந்த பள்ளத்தில் விழுந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த அடியும் இல்லை, யாருக்கும் அடி இல்லை. அந்த கார் போய் இன்னொரு 2 வீலர் தட்டிட்டு. அந்த லாரிக்கும் பாதிப்பில்லை, காருக்கும் பாதிப்பில்லை, நமக்கும் பாதிப்பில்லை, பைக்கில் வந்தவங்களுக்கும் பாதிப்பில்லை. அழகாக கர்த்தர் தூதன் அனுப்பி நினைஞ்சார், பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியமாக இருக்குது. நம்ம நினச்சி பார்த்தா கூட அதில் நாங்கள் திரும்ப போய் அங்கெல்லாம் நின்று நான் யோசித்து பார்க்குறேன், இந்த இடத்துல எப்படி நம்மளை கர்த்தர் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? தூதனை அனுப்பி நம்மளை தூக்கி எடுத்து அந்த இடத்துல எந்த பாதிப்பும் வராதபடி என்ன செஞ்சிட்டாரு? பாதுகாத்துட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் பாளையம் இறங்கி என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறாராம். பாளையம் இறங்கி, ஒரு தூதன் இல்லை, ஒரு சேனையே வரும் நமக்காக. நாம் மாத்திரம் என்ன பண்ணணும்? ஐயோ தேவதூதனே வந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நாம் கர்த்தருக்கு பயந்து வாழணும். எல்லா வேலைகளிலும் கர்த்தருக்கு பயந்து வாழணும். நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறேங்க, அதனால் நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கே வேதம் சொல்லுது, யாரை பயப்பட சொல்கிறாரு? பாவிகளே கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு சொல்லலை. யாரை சொல்கிறாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. ஏன்னா பரிசுத்தத்தில் நிறைய பேர் பெருக பெருக எது போயிடுது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் போயிடுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய பரிசுத்தவான்கள்ன்றாங்க, பெரிய விசுவாசிகள்ன்றாங்க, பெரிய ஊழியக்காரங்கன்றாங்க, பெரிய மூப்பர்ன்றாங்க, பெரிய காரியத்தை நான் கர்த்தருக்காக செய்கிறேன்றாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற காரியம் அவங்களுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் குறைவு வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுறதுல இன்னும் அதிகமாகணும். ஆண்டவரே, நான் எந்த விஷயத்துலலாம் இன்னும் நான் பயப்படாமல் இருக்கிறேன், எந்த காரியத்திலலாம் இன்னும் நான் உமக்கு பயப்படாமல் இருக்கிறேன், அதை எனக்கு உணர்த்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தரால் நாம் உணர்த்தப்பட்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு கர்த்தருக்கு பயப்படுற காரியத்தில் என்ன செய்யணும்? அதிகமாகணும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகுமோ, கர்த்தர் நிச்சயம் நம்மை தேவ தூதர்களை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களும் நம்ம என்ன செய்கிற தெய்வன்? ரட்சிக்கிற, விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார். அதில் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாதான்? குறைவுபடாதான். ஒரே ஒரு நன்மை கூட என்ன செய்யாதான்? குறைவுபடாதான். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அதனால் நாம் தினந்தோறும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும். ஒரு நன்மையை கூட குறைவில்லாமல் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுறதில் உங்களுக்கு போதிப்பேன். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற காரியம் வேதத்தினால போதிக்கப்படணும், சபையில் போதிக்கப்படணும், ஊழியக்காரங்க அதுக்கு போதிக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்கள தான் தேவதூதர் வந்து விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பராமரிக்கிறார். அதனால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 35 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. 7-8 வாசிங்க. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். நம்ம சரியாக கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா நமக்கு எதிராக யார் தீமை செஞ்சாலும், நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி பண்ணினாலும், நமக்கு எதிராக யார் குழி வெட்டினாலும், நமக்கு எதிராக யார் என்ன வேலை செஞ்சாலும் அதில் அவங்க தான் என்ன செய்வாங்க?
மாட்டுவாங்க, விழுவாங்க. நம்மை கர்த்தர் அங்கே விழ விட மாட்டார். நம்மை கர்த்தர் தேவதூதன் அனுப்பி பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவங்க தான் அந்த பிரச்சனையில் சிக்கிக்கிடுவாங்க, அவங்க தான் அந்த போராட்டத்தில் மாட்டிக்கிடுவாங்க. கர்த்தர் அழகாக நம்மை பாதுகாத்து என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் நல்ல கர்த்தருக்கு பயந்து, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பயந்து, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து, இன்னும் அதிகமாக கர்த்தருடைய காரியத்தில் நாம் முன்னேறி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதில் சங்கீதம் 35:12-13 வாசித்தோன்னா, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். நம்முடைய ஆத்துமா, அதாவது மனசாட்சியை சோர்ந்து போக பண்ணுறாங்க. ஏண்டா இவங்களுக்கு உதவி செஞ்சோன்னு நம்மளை என்ன செய்ய வைக்கிறாங்க? நினைக்க வைக்கிறாங்க. சிலர்லாம் என்கிட்டே அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இங்கே இருந்திருப்பாங்க. இப்போ எல்லா வழியும் திறந்த பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, நன்மையான பிறகு நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு முள்ளு மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அவங்கள நினைச்சாலே நம்முடைய ஆத்துமா ஏண்டா அவங்க நம்ம நினைவுக்கு வந்தாங்கன்னு சொல்ல தோணும். நமக்கே இப்படி இருக்கு, நான் யோசிப்பேன், நமக்கே இப்படி இருக்குன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதனால் நம்ம ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்திடவே கூடாது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இந்த வசனம் அடிக்கடி நான் யோசிக்கிற வசனம். எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்போம். அவங்களுக்காக அவங்க வியாதியாக இருக்கிறாங்க, நம்ம ரெட்டு உடுத்திருப்போம். ரெட்டுனா மகிழ்ச்சியான காரியம் செய்யாமல். எத்தனையோ பேர் நான்லாம் வீட்டில் சாப்பிடணும்னு உட்காருமா ஏதாவது ஃபோன் பண்ணி ரொம்ப மரணத்துக்கு எதுவான காரியம்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அது பிழைச்சி நமக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நல்லாயி நமக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம், சபைக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம், ஊழியத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம், எனக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம், என் குடும்பத்துக்கு எதிராக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லையிலோயா. அப்படிப்பட்ட ஆவி அவங்களை என்ன செய்யுது? ஆட்டி படைக்குது. இல்லையிலோயா. கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுங்கிற எண்ணம் என்ன செய்ய மாட்டேனுது? வரமாட்டேனுது. ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்கு வரமாட்டேக்கு? அவங்க கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. என்ன பண்ணுறது இல்லை? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அவங்களுக்கு. இல்லையிலோயா. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நாள் கணக்கா நான் இங்கேருந்து இங்கே பெங்களூரில் நான் இங்கேருந்து போய் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறான் கர்த்தர் கிருபையில். ஏன்னா அவர் நம்ம சபையில் உதவி பெற்றவர், நம்ம சபையில் நன்மை பெற்றவர், நம்ம சபையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே என்ன சொல்கிறாரு? நானே என் பலத்தில் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் தான் இந்த நன்மையை செஞ்சாருங்கிற எண்ணம் துளி கூட இல்லை, துளி கூட அதை உணரலை. ஆச்சரியமான காரியம். இப்போ நம்ம போய் ஜெபிச்சதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவங்க மனைவி பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அவர் அப்போ அன்கான்சியஸில் இருந்தார். கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே அன்கான்சியஸில் இருந்தார். ஞாபகமே வரல. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அவ்வளோதான், இதுக்கு மேலே முடிஞ்சு போயிடும், வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், டாக்டர் தானே சொன்னாங்க, விடுங்க, ப்ராக்டிக்கல் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு கர்த்தரில் சொல்லணும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் ஜெபித்தேன், கர்த்தர் சுகமாக்கிறோன்னு சொல்கிறார். நான் அங்கேயே ஜெபிச்சு விட்றேன்னு அங்கேயே போய் மெனக்கெட்டு உட்காந்து ஜெபிச்சு கர்த்தருக்கிற வேலை நல்லாகி வந்துட்டார். இப்போ நல்லா இருக்கிறாங்க. இல்லையிலோ. நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஆத்துமா விடுவிக்கப்படுறதுக்கு, ஒரு ஆத்துமா ஜீவன் பெறுறதுக்கு, ஒரு ஆத்துமா நல்லா இருக்கிறது கர்த்தர் நம்மளை ஒரு கருவியை என்ன செய்கிறாரு? பயன்படுத்த. நம்ம கையில் இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். நம்ம இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சுகம் பெற்று வந்தவங்க கர்த்தர் தான் நமக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன்றாங்க? உணர மாட்டேன்றாங்க. நானே பலன் அடைஞ்சிட்டேன், நானே வந்துட்டேன். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருமோ கர்த்தர் அதை அருவருப்பாக பார்ப்பார். அல்லேலூயா.
என் கை சம்பாதிச்சது, என் கையின் பலத்தினால இதெல்லாம் சேர்த்துட்டேன்னு சொல்லி என்ன செய்யாதன்னு இருக்காரு, சொல்லாதன்னு இருக்காரு. அது அருவருப்பான காரியம். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும். நம்ம என்ன வந்தாலும் அதில் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். கர்த்தர் தான் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் தான் என்னை விடுவித்தார். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தங்க கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன். கர்த்தர் தான் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். நான்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படி ஐசியூவில் போவோமோ, அன்றைக்கி கூட ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாங்க. அங்கே போய் ஜெபிக்க போனால் ஐசியூவில் உள்ளே விட மாட்டான்றாங்க. அப்போ அந்த அவங்ககிட்ட சொல்லும், அங்கே இருக்கிற வாட்ச்மேன்ட்ட சொல்லியிருக்கு, நான் தூரத்துலேருந்து வந்திருக்கிறேங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், பேசலாம் மாட்டேன், ப்ரேயர் மாத்திரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, 15 கேஸ் அதே ஐசியூ வார்டிலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி மட்டும் 15 கேஸ் உள்ளேருந்து டெட் பாடியாக போயிருக்கு. உள்ளே போனவங்க ஐசியூலேருந்து நினைஞ்சிருக்கு, நல்ல சின்ன சின்ன வயசு, நல்ல திடகாத்திரமாக இருந்தவங்க, அதனால் முடியாது, அனுப்ப முடியாதுன்றாரு. அல்லேலூயா. நான் இவ்வளோ தூரத்துலேருந்து போயிருக்கிறேன் ஜெபிக்கிறதுக்கு, அவங்க வீட்டார் ரொம்ப விரும்புகிறாங்க. அப்புறம் அந்த வாட்ச்மேன் வந்து சரின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் அனுப்பிவிட்டார். எனக்கு என்னெல்லாமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாட்டி தான் அனுப்பிவிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு வேலை நம்ம போய் ஜெபிச்ச நபர் பார்சல் ஆகாமல் வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. 15 பேர் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்தில் உயிர் போய் பார்சலாக வர்றாங்க. இவரும் பார்சலாக வருவார்னு என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக இறங்கி அவருக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டார். சுகத்தோடு பலத்தோடு வர்றதுக்கு கிருபை. அவங்க கூட்டு போன அவங்க வீட்டாருக்கு நம்பிக்கையே இல்லை. நம்மளை விட நல்லா போனவங்க, அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரரை விட நல்லா இருந்தவங்க பாஸ்டர், இந்த அம்மா இறப்பாங்க நாங்கள் நினைக்கவே இல்லை, அவ்வளோ நல்லா போனாங்க. இவர் போகும்போதே பலவீனப்பட்டவராக உள்ளே போனார். நான் சொன்னேன், கர்த்தர் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன்னு அவன் மேல் என்ன செய்வேன்றாரு, இரக்கமாக இருப்பேன்றார். இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் இரக்கமாக இருந்தால் ஏன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம்? நான் சொல்கிறேன், கர்த்தர் இரக்கமாக இருந்ததுனால நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமாக இருக்கிறாருன்னா அப்போ நமக்கு பலவீனம் வராதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிலாம் சொல்லவே இல்லை. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு இருக்காரு. ஆபத்தே உனக்கு வராதுன்னு சொல்லலை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாயின்றாரு. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு பலவீனம் உண்டு, உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கிறத விட நமக்கு பிரச்சனை அதிகம். பைபிளே சொல்லியிருந்துச்சு. இப்போ எங்கேயோ வாஸ்தவமா, நம்ம எங்கே வாஸ்தவம், இதே இதில் தான் வாஸ்தவம். சங்கீதம் 34:19 வாஸ்தவம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். வசனமே அப்படி தான் சொல்லுது. அப்போ நீதிமான்னா துன்பமே வராதுன்னு இல்லை, நிறைய துன்பம் வரும். அந்த வசனத்தை திரும்ப என்ன சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போ துன்பம் வரும், பிரச்சனை வரும், பின்னாடி என்னவும் வரும், விடுதலையும் வரும். என்ன கேட்டால், பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுவிச்சு இருக்கிறத விட 1 மடங்கு ஆசீர்வதிச்சு உயர்த்துகிறார். அல்லேலூயா. நானும் சும்மா ஒரு மரத்துக்கு கீழே மரத்து நிழலில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நமக்கு பிரச்சனையை கொடுத்து 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 நமக்கு பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை பெரிய ஆளாக நினைச்சிட்டாங்க, உயர்த்திட்டாங்க. அல்லேலூயா. நான் உயர்த்தப்பட்டதுக்கு கர்த்தர் ஒரு காரணம், 2வது யார் காரணம், நமக்கு பிரச்சனை கொடுத்த மனிதர்கள். அல்லேலூயா. அதனால் நானே யோசிப்பேன், என்னடா இந்த லெவல்லேருந்து அடுத்து ஏறவே முடியல, அடுத்து ஒன்றும் பிரச்சனையே காணுமே. பிரச்சனை வந்துட்டுனா நமக்கு ஒரு சந்தோஷம், அப்பா அடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறார். அதனால தான் என்ன வந்துட்டு பிரச்சனை. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, பிரச்சனை வந்து ஆடாடா கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தோம், இந்த நிம்மதி போச்ச. நிம்மதி நமக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்ம நிம்மதி எங்கேருந்து வருது, கர்த்தர்கிட்ட வருது, பரத்தில் இருந்தால் நமக்கு வருது. அந்த நிம்மதி எவனாலும் எந்த பிரச்சனையாலும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது, தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் நாம் என்னவாக தான் இருக்கோம், நிம்மதியாக தான் இருப்போம். ஒரு நல்ல பழைய பாடல் ஒன்று உண்டு.
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரமே துளிர் விடாம போனாலும் நம்ம என்ன பண்ணணுமா? நம்பணும். அல்லேலூயா. யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. அப்படி நம்பமா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பணும். என்ன வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேனுதே. நம்பிக்கை வரணும். அதுக்கு நம்ம நிறைய வசனத்தை வாசிக்கணும். எப்போ நம்பிக்கை வரும்? நம்ம உலகத்தோடையே செஞ்சுருந்தோன்னா நம்ம நம்பிக்கை வராது. உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம யாரோடு சஞ்சரிக்கணும்? கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. ஆண்டவர் நம்மளை உலகத்தில் தான் வாழணும்னு வச்சுருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறாரு. நம்ம இஷ்டப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழும்படி நம்மளை கர்த்தர் அழைக்கலை. அவருடைய விருப்பத்தின்படி வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பத்தின்படி வாழணும்னா அவரையே நம்ம என்ன செய்யணும்?
சார்ந்து கொள்ளணும். அவரோடையே நம்ம நெருங்கி ஜீவிக்கணும். அவருடைய வார்த்தையே கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நடக்கணும். அவர்கிட்டயே கேட்டு கேட்டு செய்யணும். அவருடைய வசனத்துக்கே கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்கணும், சிந்திக்கணும். அவருடைய வசனத்தின்படி வாழ நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போதான் நமக்கு தேவன் விசேஷித்த பாதுகாவலை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்ம என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார், நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டார், நடத்தவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டாரு, விட்டுட்டு போயிடலாம் மாட்டார். அவர் நம்மை அழகாக ஆசீர்வாதமாக என்ன செய்வார், நடத்துவார். ஆச்சரியமாக நம்ம என்ன செய்கிற தேவன், நடத்துகிற தேவன். அவருடைய நடத்துதலுக்கு நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, அடியேனை உமது வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். நாம் வசனத்தின்படி நடக்கிறோமா? ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறாரா, இல்லை நம்மளே நடக்கிறோமா? இல்லை பிரச்சனை அது பாட்டுக்கு நம்மளை நடத்திட்டு போகுதா? இல்லை உலகம் அது பாட்டுக்கு நம்மளை நடத்திட்டு போகுதா? இல்லை உலக பிரகாரமாகவே நம்ம நடக்கிறோமா? நம்ம நடக்கையை குறித்து நாம் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். வேதம் சொல்லுது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். நம்ம எப்படி நடந்தோம், அல்லேலூயா, எப்படி நடக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நடக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமாக நடக்கணும், விசுவாசமாக நடக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும், பரிசுத்தமாக நடக்கணும். அல்லேலூயா. பயபக்தியாக நடக்கணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன செய்யணும், நடக்கணும். தாவீதை குறித்து ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், என் இருதயத்துக்கு. ஆனால் தாவீதை குறித்து அவங்க அப்பா அம்மா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அண்ணன் தம்பி யாராவது சொன்னாங்களா? அவங்க தாவீதை மறந்துட்டாங்க. அவங்க நினைவில் தாவீது இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டோடைய இருதயத்துக்கு தாவீது ஏற்றவன். நீங்கள் நம்ம லைஃப்பை பாருங்கள். நம்ம சொந்தக்காரங்க, நம்மளை பெற்றவங்க, நம்ம வளர்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவோம், ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்கங்க, அவங்கள மாதிரி நல்ல ஒரு பர்சனை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவன் ரொம்ப மோசமானவன், துன்மார்க்கன்றார். எப்போவுமே மனிதர்கள் நம்மளை புகழும்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. என்கிட்டையும் சிலர் சொல்லுவாங்க, ஐயா அன்னைக்கு ப்ரேயர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு சொன்னேன், உடனே சொல்லிடுவாங்க உங்கள்கிட்ட ரிப்ளை, ஆமாவா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியேன்னு சந்தோஷப்பட மாட்டேன். ப்ரேயர் சூப்பராக இருக்குன்னு சொல்ல யாருமே சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை, அந்த வசனம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அந்த இருதயம், கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம் ப்ரேயர் அட்டன் பண்ண பிறகு என்ன இருதயமாக மாறணும், நல்ல இருதயமாக மாறணுங்க. யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக நம்ம ப்ரேயர் நடத்தலை. யாரும் ஒருத்தர் கூட இவர் ப்ரேயர் நல்லா நடத்துகிறாரு, நல்ல செய்தி கொடுத்தாரு, நல்ல பாட்டு பண்ணாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, இன்னைக்குள்ள ஜெபத்தில் என் பிள்ளை இன்னும் பரிசுத்தமானானா, இன்னைக்கு நடந்த ப்ரேயரில், இன்னைக்கு அட்டன் பண்ண ப்ரேயரில் இன்னும் விசுவாசத்தில் வளர்றானா, இன்னும் உலகத்தை விட்டு பிரிஞ்சு ஆண்டவரோடு கிட்டி சேரணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தாவீதை குறித்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். நம்மளை குறித்து என்னைக்கு சொல்ல போகிறாரு, இன்னைக்கா நாளைக்கா? இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார். அப்படியா? இன்னைக்கு சொல்லணும். இன்னைக்கு அவர் சொல்கிற அளவு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடணும், மாறிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணும். மனிதனுங்க இன்னைக்கு நல்லவன் சொல்கிறவன் கண்டிப்பாக நாளைக்கு என்னன்னு சொல்ல போகிறான், கெட்டவன் சொல்ல போகிறான். இன்னைக்கு கெட்டவன் சொல்கிறவன் நாளைக்கு நம்மளை என்னவன் சொல்ல போகிறான், நல்லவன் சொல்லணும். இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக டெய்லி அனுபவிக்கிறேன். இன்னைக்கு நல்லவன் ஒருத்தன் சொன்னதுனால சந்தோஷப்படுறதில்ல. ஏன்னா கண்டிப்பாக இதே வாயால் இதே நபர் நாளைக்கு கெட்டவன் சொல்லுவான். இன்னைக்கு ஒருத்தன் கெட்டவன் நம்மளை சொல்கிறான்னா அதனால் நான் துக்கப்படுறதும் இல்லை. ஏன்னா அதே நபர் நாளைக்கு நம்மளை என்னன்னு சொல்லுவான், நல்லவன் சொல்லுவான். ஏன்னா மனிதர்கள் மாறுபாடானவர்கள். அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நல்லவன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் என்ன சொல்லுவாங்க,
கெட்டவர்னு சொல்லுவாங்க. இது இயல்பு. இது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதான். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கொடுக்குற சாட்சி என்ன செய்யாது? மாறாது. அவர் உண்மையுள்ள சாட்சியை கொடுக்கிற தெய்வன். அல்லேலூயா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிலாம் அவர் சாட்சி கொடுக்க மாட்டார். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவங்கள போய் நம்மளை நினைஞ்சிட்டு இருப்பாங்க, புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. பிரதர் உங்களால் தான் அப்படி ஆச்சு பிரதர், நீங்கள் தான் பிரதர் இப்படி பண்ணீங்க, ஆன போனம்பிங்க. சரி எல்லாம் கேட்டுட்டு சரி உங்கள் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு உதவி நம்மக்கிட்ட கேட்பாங்க. இது மனித இயல்பு. நம்ம போய் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்க போகிறோன்னா அவங்ககிட்ட போய் நீ மோசமான ஆளியா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்ல முடியும்? அப்படி கேட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப தங்கமானவங்க, அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அவங்க என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. இது மனித இயல்பு. ஆனால் நம்ம போய் அவங்கள அப்படி புகழ்ந்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம கர்த்தரை புகழ்ந்து அங்கேருந்து நமக்கு என்ன வந்துடும்? அப்போ அங்கேருந்து டைரெக்டாக வருமா? கண்டிப்பாக யாரை கொண்டாவது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாரை கொண்டாவது கர்த்தர். இந்த சர்ச்சில் பில்டிங் வேலை நடக்கும்போது நிறைய வேலை செய்கிற மேஸ்திரிலேருந்து கார்பெண்டர்லேருந்து பார்பெண்டர்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய முடியாது. நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவனு விட்டுருவேன், திரும்ப அந்த வேலையை செய்யவும் மாட்டேன். நான் ஜெபம் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். எவன் ஒருத்த முடியாதுன்னு சொன்னான்னா இன்னொரு நபரை கொண்டு வந்து கர்த்தர் அதே வேலையை என்ன செய்வார்? நமக்கு முடிச்சு தருவார். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், காலதாமதமாகும். நாங்கள் அஸ்திபாரத்துக்கு இங்கே குழி எடுத்து போட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பாஸ்டர் மார்க் தான் ஞாபகம் இருக்கும். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, பிள்ளைங்க விளையாடுற இடங்க, நீங்கள் பாட்டு குழி எடுத்து போடாதீங்க, நம்ம பிள்ளையே அந்த குழியில் என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அதை விட அவங்களுக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அங்கே பாம்பு எக்கச்சக்கமாக இருக்கும். அரை மணி நேரம் நீங்கள் 2010லலாம் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 5 பாம்பு 10 பாம்பு பார்த்துடலாம். அதனால ஏதாவது குழிக்குள்ளே போய் பாம்பு, அதே மாதிரி காலையிலே எழும்பி வந்தால் ஏதாவது ஒரு குழிக்குள்ளே என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் பார்த்து ஒன்று அடிப்போம் இல்லை விரட்டி விடுவோம். அல்லேலூயா. அந்த குழியை வெட்டி எவ்வளோ நாளுமா ஞாபகம் போட்டிருந்தோம்? அவங்க தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க, நான்லாம் மறந்துடல. 2 வருஷம் 2 வருஷம் குழி எடுத்து என்னத்துக்கு போட்டிருந்தான்? அஸ்திபாரத்துக்கு. ஏன்னா ஒரு நாள் காலையில் நான் ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்னார் நீ சும்மாவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காது, அதுக்காக என்ன செய்? பிரயாசப்படுனார். உடனே நான் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நானே பிரயாசப்பட்டேன். அளந்து பார்த்து குழி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. சந்தோஷம்லாம் தென்னங்கண்ணுக்கு தான் குழி எடுத்தார். நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கே குழி எடுத்துகிட்டு நினைஞ்சிட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. குழி எடுத்து போட்டு வெயிட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 வருஷம்னு நினைக்கிறீங்க. ஆனால் 1 வருஷம் மேலே இருக்கும். 1 வருஷம் மேலே 2வது வருஷத்தில் கர்த்தர் நிறைச்சி தந்துட்டார். நான் அவங்க சொல்லுவாங்க, இப்படி குழி எடுத்து போட்டு பிள்ளைங்க விளையாட விடாமல் பண்ணிட்டீங்களாம்பாங்க. நான் சொல்லுவேன், நம்ம குழி எடுக்கிறது நம்ம வேலை, குழியை மூடுறது யார் வேலை? ஆண்டவர் வேலை. அவங்களுக்கெல்லாம் அப்போ என்னவா தோணும் தெரியுமா? இப்படி ஒரு பைத்தியக்கார்ட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் தோணும். ப்ராக்டிக்கலாக அப்படி தான் தோணும். கூட இருக்கிறவங்களாம் அப்படி தான் நினச்சிட்டு போவாங்க. ஆனால் கர்த்தர் அதை என்ன செஞ்சார்? ஃபுல் பண்ணி தந்தார். அவ்வளோ டிலே ஆனாலும் கர்த்தர் நிரப்பி தந்தார். ஆமாம். அப்போ வெயிட் பண்ணோம். நான் டெய்லி என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? குழி எடுத்துட்டு, ஆண்டவரே நீர் குழியை நிரப்பினபடினால் ஸ்தோத்திரம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும்? குழி எடுத்திருக்கோம். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீர் குழியை நிரப்பினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நான் நிரப்புனா மண்ணை தான் போடுவோம் ஆண்டவரே, நீங்கள் நிரப்புனதுனால எனக்கு பில்லர் போட்டு என்ன செஞ்சிருவீங்க? நிரப்பிடுவீங்க. அதனால் நீர் நிரப்பினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பில்லர் போட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிரப்பி தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விட மாட்டார், நம்மை வீணாக்க மாட்டார். ஆனால் அவர் செய்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, இளைப்படைய மாட்டாங்க. சோறும் வராது, இளைப்போ களைப்போ வரவே
வராது. ஆமென், அல்லேலூயா. அதனால் நாம் ஏனோ தானோன்று இல்லாமல் நல்ல கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு என்னவாக இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும். நான் நம்ம சபையில் யார் என்ன வேலை, என்ன தொழில், என்ன வீட்டு வேலை, எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க, சிம்பிளாக பண்ணுங்க. கர்த்தர் கிராண்டாக நமக்கு என்ன செய்வார்? முடிச்சு தருவார். ஆரம்பம் எப்போவுமே எப்படி தான் இருக்கணும்? அற்பமானதாக இருக்கணும். அற்பமான ஆரம்பத்தை தான் கர்த்தர் சம்பூர்ணமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆரம்பமே சம்பூர்ணமாக இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் விரும்பலை, வசனமும் அப்படி சொல்லலை. ஆரம்பம் எப்படி தான் இருக்கணும்? அற்பமாக தான் இருக்கணும். நீங்களே இந்த சபைக்கு வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நம்ம என்ன செய்கிற தேவன்? நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. நம்மளே இங்கே ஊழியம் ஆராதனை ஆரம்பிக்குமோ இங்கே ஒன்றும் கிடையாது, மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர், ஃபேன் கூட கிடையாது, சும்மா தான் இருந்தோம். மழையில் வெயிலில் எத்தனை நாள் ஆராதிச்சிருக்கோம் தெரியுமா? வெயிலில், மழையில், தண்ணியில், இதெல்லாம் கரண்டைக்கு மேலே தண்ணிலாம் கிடந்திருக்கு. ஆனாலும் ஆராதனை நடத்துவோம். தண்ணிக்குள்ளே உட்காந்து ஆராதனை நடத்துறதுக்குரிய ஆத்து மக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்களாம் லைட்டாக மழை பெஞ்சாலே கொடையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துருவாங்கன்னு நினைக்கிறான். என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க தண்ணியில் இருந்தது? நீங்களாம் இப்போ இருந்திருப்பீங்க. அம்தாஸ் ஞாபகம் இருக்கா? நீங்கள் தண்ணியில் இருந்தீங்களா, தண்ணி இல்லாத இடத்துல இருந்தீங்களா? தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம். எல்லாருமே தண்ணிக்குள்ளே தான் இருந்தாங்க. அது மாதிரி சீட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எதில் இருந்தோம்? வெயிலில். எனக்கெல்லாம் கால் பயங்கரமாக சுடும். அந்த நேரம் நான் சுட்டாலும் ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே இப்படி வச்சுட்டு நின்றுக்கிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இப்படி வச்சுட்டு நிற்பேன். ஆமாம், ஆட்கள்லாம் நான் நிலையில் தான் உட்கார வச்சேன். நான் தான் வெயிலில் நிற்பேன். நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, எனக்கு சரியாக இதை செய்ய தரல, எனக்கு சரியாக செய்கிற கிருபை வர்ற வரைக்கும் அந்த வேதனையெல்லாம் நானே நினைஞ்சுக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன். வெளியெல்லாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் வெயிலே தான் நிற்பேன், நிழல்ல நிற்க மாட்டேன். ஆனால் வந்திருக்கிற யாரையும் வெயிலெல்லாம் உட்கார வைக்கல, எல்லாரையும் நிழலில் தான் உட்கார வச்சோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றும் கைவிடலை. பாடுகள் வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், பலவீனம் வரும். என்ன வந்தாலும் நாம் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்வார்? உயர்த்துவார், பெருக பண்ணுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 1026வது பாடல், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையாங்கிற பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசு
ஏசையா, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நானல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நானல்ல எல்லாம் நீரே. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அல்லேலூயா. நம்ம எப்பவும் அவரை நம்முடைய நேசராக வைத்து அவரை நேசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுவித்து ஆசீர்வதித்து நம்ம என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுக்கு கிருபையாக இறங்கும், நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும், நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நடக்கிற மேலான அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்து கொள்ள, இன்னும் அதிகமாக உம்மை பிரியப்படுத்த, இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க, இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி பார்க்க, இன்னும் அதிகமாக எங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்க, எங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து கொள்ள, தீமையை விட்டு நாங்கள் விலக, நன்மையை செய்ய, சமாதானத்தை தேட, அதை தொடர்ந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் இறங்கி கிருபை செய்யும் அப்பா, இறங்கி கிருபை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நொறுங்குண்டு இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டு ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, நொறுங்கி போன இருதயத்தோடு நொறுங்கி போனவர்களை காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு விடுதலையை தாரும். நீர் அவர்கள் சமீபமாய் இருந்தவர்களுக்கு உதவி செய்தவர்களை பலப்படுத்துவீராக. சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும். எல்லா சோர்வில் இருந்தவர்களுக்கு விடுதலையை தாரும். எல்லா பலவீனங்கள் இருந்தவர்களுக்கு விடுதலையை தாரும். எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை தாரும். எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக உம்மை நம்ப, இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க, இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட, இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க இறங்கி கிருபை செய்யும் அப்பா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு. உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செவி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்திலிருந்தும் எல்லா பயங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவீராக. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் நம்முடைய வேத வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளையுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பீராக. நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா
பாடுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, வறுமைகளிலிருந்து, வெறுமைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விடுவியும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபையை தாரும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை மாற்றுவீராக. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசித்து வாழுகிற கிருபைகளை தாரும் அப்பா. உம்மை நம்பி வாழுகிற கிருபைகளை தாரும். உம்மை துதித்து வாழுகிற கிருபைகளை தாரும். உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி வாழுகிற கிருபைகளை எல்லாருக்கும் நீ தந்து நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகளில் இருந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இறங்கும் அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய உபவாசத்தை எல்லாம் கர்த்தர் அங்கீகரியும். கர்த்தாவே வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களிலும் வெற்றியை தாரும். ஜெபித்த எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தாரும். விரும்பின எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. தேவ வல்லமை அக்கினி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விஷயம் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் கர்த்தாவே. சபையில் உள்ள எல்லாரும் வீடுகளில் தனித்து ஜெபிக்கிற கிருபை தாரும். சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பத்திலும் ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. ஆவியானவரே அவர்களை ஜெபிக்கிற கிருபைகளை தந்து நடத்தும். கர்த்தாவே வீடுகளில் தனித்து ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, குழுவாய் ஜெபிக்க கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும். ஜெபமே ஜெயம் என்று வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று வேதம் சொல்கிறது. எல்லா துன்பத்திலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்பட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தனித்து ஜெபிக்கிற கிருபைகள் எல்லாருக்கும் தாரும். குடும்பமாய் ஜெபிக்கிற கிருபைகளை எல்லாருக்கும் தாரும். சபையில் வந்து குழுவாய் ஜெபிக்கிற கிருபைகளையும் தாரும் அப்பா. எல்லாரையும் ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது என்று சீஷர்களை நோக்கி கேட்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளை மேற்கொள்ள, சோதனைகளை ஜெயிக்க ஆவியில் நிரம்பி விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபைகளை எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதியும் அப்பா. சபைக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும். இன்னும் சபையில் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. ஆயிரக்கணக்கான ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. கர்த்தாவே கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தெருக்கள் தோறும் கர்த்தாவே ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் எழும்பட்டும். எல்லாரையும் ஜெப வீரர்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கிருபையினால் எல்லாரையும் நிரப்பும். ஆசீர்வதியும். தடைகளெல்லாம் நீக்கி போடும். எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும். காத்துக்கொள்ளும். முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.